Hi Jazz family, welcome to my channel. மும்பையில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ட்ரெயினுக்கு தான் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிருந்தோம். அது ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு vlog எடுத்து போட்டிருக்கேன், நீங்களும் பாருங்கள். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். நான் என் தங்கச்சி, அதுக்கப்புறம் என்னோட தம்பி ஒய்ஃப், நாங்கள் 3 பேரும் போனோம். அப்புறம் அவன் பையன் பிரைடா, நாங்கள் எல்லாருமே போனோம். அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ட்ரெயினால 3 ஃப்ளோர் கீழே தான் போனோம். எக்ஸ்லேட்டரில் நாங்கள் போனோம், வீடியோ எடுத்து போனோம். ஃபஸ்ட் டைம் கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறனால கொஞ்சம் பாதி பயத்தில் இறங்கி போனோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர் 3வது ஃப்ளோரில் கீழே இறங்கி பார்த்தா ஸ்டேஷனே காணோம். என்னடா ஸ்டேஷனே காணல, ட்ரெயினே காணலன்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக பேக் ஆயிருந்துச்சு. ஃபுல்லாகவே க்ளோஸாக இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது அனுபவனால. அதுக்கப்புறம் ட்ரெயினை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்த பிறகு தான் நம்ம அங்கே இருக்கிற அந்த டோர் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. ட்ரெயின் வந்தது. அப்புறம் நாங்கள் இப்போ ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயினில் ஏறினது சுற்றி பார்த்தோம். வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் 3 ட்ரெயினில் போயிருக்கோம் மும்பையில். இது மெட்ரோ ட்ரெயினில் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் சுற்றி வீடியோ எடுத்தேன். ஏன்னா அண்டர் கிரவுண்டுனால சுற்றி வெளியே உள்ளது ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. நம்ம அந்த கண்ணாடியில் நம்ம போட்டால் தான் நமக்கே தெரிஞ்சிச்சு மிரரில். சரி, வந்ததுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து பண்ணி நானே எந்திரிச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தேன். பிரைடன் எனக்கு ஹாய் சொன்னா, அத்தா ஹாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, ஷிஃப்ட் மாதிரி வந்தவங்க. அவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் வழக்கம் போல ஃபோனை நோட்டிட்டு அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பிரைடன், நான் மேலே இருக்க மாட்டேன், கீழே தான் இருப்பேன், எனக்கு கீழே தான் பிடிச்சிருக்கு, நான் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துருக்கோண்டா மேலே இருடான்னு சொன்னதுக்கு அவன் என்கிட்ட கையை காட்டுறான். அப்படி இல்லை, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அவன் தூங்குற தூங்குறவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கு பரவாயில்ல. ட்ரெயினில் வந்து அவனுக்கு தூக்கம் ஒன்றுமே இல்லை, நல்லா ஜாலியாக விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, பிரைடா நல்லா என்ஜாய் பண்ணனா. இப்போ நாங்கள் இறங்கக்கூடிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு, வேறு 6 டெப்போ. நாங்கள் அங்கே இறங்கிட்டோம். அங்கே இறங்கினதும் அதுக்கப்புறம் நான் பிரைடனை தூக்கிட்டு போனேன். நாங்கள் தாராவில் ஏறும்போது ட்ரெயினை பார்க்கல, என்ன ஃபுல்லாக க்ளோஸாக இருந்தனால இங்கே ட்ரெயின் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஓப்பனில் தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய்ட்டு ட்ரெயின் ஸ்டேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் கொடுத்த பிக்ஸும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.